சிட்டி பாய், ரஃபிக், அவுட்லுக், பகார். இந்த 2 பேர். தம்பி என்ன தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களாமா தோத்துட்டோம்ட்டு? ஜெயிப்பீங்க நம்புங்க. மனசு கஷ்டப்படாதீங்க. மன தைரியத்தை விட வேண்டாம். விளையாட்டு வீரனுக்கு என்ன மன தைரியத்தை விடுறீங்க? மன உறுதியாக இருங்க, விடாமுயற்சியாக இருங்க, வார்ம் அப் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு பிளேயராகட்டு நீங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கலாம், 2 பேர் பேட்ஸ்மேனாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை எவ்வளோ நம்புறீங்க, அந்த வேலை தானே உங்களை காப்பாற்றுது. உங்களுக்கு பிடிச்ச படிப்பை எவ்வளோ நம்புறீங்க, அந்த படிப்பு தானே உங்களை காப்பாற்றுது. உங்களுக்கு பிடிச்ச நட்பை எவ்வளோ விரும்புகிறீங்க, அந்த நட்பு தானே உங்களுக்கு கஷ்டம் போதும் சோகம் போதும் துன்பம் போது கூட வந்து நிற்குது. அப்போ கிரிக்கெட்டை நம்புங்க, விடாமுயற்சியாக இருங்க, விடாமல் பயிற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேறு எதுவும் கிடையாது. மனசை கஷ்டப்பட தேவையில்லை, காயப்பட வேண்டாம். வேலை எப்படி காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி காதலிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சது எப்படி காதலிக்கிறீங்க, உங்கள் படிப்பு எப்படி காதலிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் அதில் எப்படி ஈடுபாடு காட்டுறீங்களோ. ஒரு தொழில் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட ஈடுபாடு முக்கியம். படிப்பு நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் படித்தது முக்கியம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச காரணம் நீங்கள் அவங்க மேலே அக்கறை காட்டுறது முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச வேலையாகட்டும் எல்லாமே எவ்வளோ அக்கறைப்படுறீங்க. நம்ம இது மிஸ் ஆகக்கூடாது, அது மிஸ் ஆகக்கூடாதுன்ட்டு எப்படி கண்ணு கருத்துமாக பாதுகாக்கிறோம். அதே மாதிரி விளையாட்டுன்னு என்னென்ன உங்களோட பர்சனல் எஃபெக்ட் என்னென்ன படுறீங்களோ அதே எஃபெக்டை இந்த விளையாட்டில் நீங்கள் ஈடுபாடு செய்தீங்கன்னா வெற்றி பெறலாம். கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படுறதுக்கு மனசு கஷ்டமாகுது, காயமாகுதுன்னு நினைக்க வேண்டாம். மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்ணும் கருத்துமாக பாடுவதற்கும் உண்டான முயற்சிகளும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி செய்யுங்க. கிரவுண்டுக்கு போய் நல்லா ரன்னிங் போக ஒரு நாளைக்கு 5 ரவுண்டு அடிங்க. 2 பேருமே 5 ரவுண்டு ஓடுறது எல்லாமே பண்ணுங்கள். மன உறுதி கிடைக்கி. நம்ம தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் ரொம்ப குதிக்க தேவையில்லை. அந்த பயிற்சி நீங்கள் டெய்லியும் செய்யக்கூடிய பயிற்சி உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பான மனிதனாக்கு. தோத்தாலும் அதே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேறு எதுவும் கிடையாது. வெற்றி பெறுவீங்க. மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். நான் நிறையா பாயிண்ட் சொன்னேன். அந்த பாயிண்ட்டை எவ்வளவு காதலிக்கிறீங்களோ அதே மாதிரி விளையாட்டும் காதலித்தால் நல்ல வெற்றி பெறையும். இந்த விஷயத்தை உங்கள் டீம் மட்டும் எல்லாத்துக்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வார்ம் அப்பும் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தம்பி இருவருக்குமே. சரியா? உங்கள் டீம் வெற்றி பெறு. ரொம்ப கவலைப்படக்கூடாது. சரியா? கவலை இருக்கிறத அளவாக இருந்துக்குங்க, அளவாக வச்சுக்குங்க. வாழ்க்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் விளையாட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.